ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யசோஜினி. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டுக்கான பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இதை பூமி பூஜைன்னு சொல்கிறத விட ஒரு சின்ன மாநாடுன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதுவும் இந்த பூமி பூஜை கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதுக்கே இந்த அளவுக்கு கூட்டம். அதுவும் இந்த பூஜைக்கு மெயினாக தளபதியே வரல. ஏன்னா பேரலாக இன்னைக்கு தளபதி 69 படத்தோட பூஜையும் இருந்ததுனால தளபதி வராம புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பூமி பூஜைக்கு இந்த கூட்டம்னா அப்ப மாநாட்டுக்கு சொல்லவே தேவையில்ல. அண்ட் இன்னில இருந்து மாநாட்டுக்கான பணிகள் தீவிரமா ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த பூஜையில முஸ்லிம், இந்து, கிறிஸ்டின் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதுவும் தேவாலயம், மசூதி மற்றும் கோவில்களில் வச்சு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீரை ஊற்றி அதுல தான் பந்தக்காலை நட்டு இருக்காங்க. மாநாடு தான் திருவிழா மாதிரி இருக்கணும் பார்த்தா மாநாட்டுக்கான பூமி பூஜையும் பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அள்ளி விட்டுருக்கும். டெஃபினட்டா மாநாட்டுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவிழுக்க போகுது. ஓகே நண்பா, மாநாடு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.